மூன்றாவது அத்தியாயத்தில் 9 பகுதிகள் இருக்கின்றன. அதில் நாம் 7 செக்ஷன்ஸ் 7 பகுதிகளை பார்த்து முடித்துள்ளோம். இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் முதல் 3 பிராமணங்களில் வேதாந்தத்தை தவிர மற்ற கருத்துக்கள் வந்தன. அதாவது உபாசனம், சில பண்புகள், இவைகளெல்லாம் வந்தன. 4, 5 இந்த 2 பகுதிகளும் மிக முக்கியம். அங்குதான் ஆத்ம தத்துவ விசாரம் வந்தது. குறிப்பாக சர்வாந்தரக என்ற சொல் வந்தது. சர்வாந்தரக என்றால் அனைத்திற்கும் உள்ளே இருப்பது. ஆந்தரக என்றால் காரணமானது அல்லது சத்திய சொரூபம். உதாரணமாக, துணிக்கு நூலானது சர்வாந்தரக, ஆந்தரக என்று சொல்லலாம். காரணம், நூலானது துணிக்கு காரணம். துணியை விட சூக்ஷ்மமானது, சத்தியமாகவும் இருக்கின்றது. துணியை நாம் நூலாக பிரித்துவிட்டால் துணி என்பது இல்லாமல் சென்றுவிடும், நூல் மட்டும் எஞ்சி இருக்கும். அப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு ஆந்தரமாக உள்ளே சென்று கொண்டிருந்தால் அனைத்துக்கும் ஆந்தரம் சர்வாந்தரக கக, எது சர்வாந்தரம் என்ற கேள்வி வந்தது. அதற்கு விளக்கம் 4, 5 இந்த பகுதிகளில் வந்தது. அதற்கு பிறகு 6வது பகுதியிலிருந்து 8வது பகுதி வரை 6, 7, 8 இந்த 3 செக்ஷன், இந்த 3 பகுதிகளில் படிப்படியாக ஆந்தர விசாரம் விளக்கப்பட்டது. 6வது பகுதியில் கார்கி என்றவள் வந்து யாக்ஞவல்கியரிடம் கேள்வி கேட்கின்றாள். இந்த 3வது அத்தியாயத்தினுடைய கதையை நாம் ஞாபகம் வைக்க வேண்டும். ஜனகர் யார் பிராமணர்களில் சிறந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகின்றார். யார் பிரம்மிஷ்டக, யார் பிரம்மத்தை உணர்ந்தவர்களோ அவர்கள் 1000 பசுவை எடுத்து செல்லலாம் என்று சொல்ல, யாக்ஞவல்கியர் தான் அதை எடுக்க அங்குள்ள மற்ற பண்டிதர்கள் யாக்ஞவல்கியரை சோதிக்கின்றார்கள். இவ்விதம் இந்த 9 பகுதிகளிலும் ஒவ்வொரு ஆச்சாரியார் யாக்ஞவல்கியரிடம் கேள்வி கேட்க யாக்ஞவல்கியர் பதில் சொல்லி கொண்டு வருகின்றார். அதில் 6வது பகுதியில் கார்கி என்றவள் கேள்வி கேட்கின்றார். எது ஆந்தரம், எது ஆந்தரம்? அவள் கேட்கும் பொழுது ஓத புரோதக என்று கேட்கின்றாள். எது கோர்க்கப்பட்டுள்ளது என்று கேட்டு பிரம்மலோகம் வரை 6வது பகுதி வருகின்றது. எல்லாத்துக்கும், எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது பிரம்மலோகம். அதற்கு மேல் தர்க்க ரீதியாகவே கேள்வி கேட்கும் பொழுது யாக்ஞவல்கியர் இதற்கு மேல் சாஸ்திர பிரமாணத்தின் மூலமாகத்தான் அறிய வேண்டும் என்று சொல்லி நிறுத்தி விடுகின்றார். இத்துடன் 6வது பகுதி முடிவடைய 7வது பகுதிக்கு நாம் வந்தால், பிரம்மலோகத்திற்கும் ஆந்தரம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது சூத்திரம் என்று பதில் வருகிறது. சூத்திரம் என்றால் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இனி அடுத்த கேள்வி 7வது பகுதியில் வந்தது. இந்த சூத்திரத்தினுடைய ஆந்தரம் என்ன? ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஆந்தரமாக, உள்ளே காரணமாக, சத்தியமாக இருப்பது என்ன? அதற்கு பதில் அந்தர்யாமி. ஆகவே 7வது பகுதிக்கு அந்தர்யாமி பிராமணம் என்று பெயர். அந்தர்யாமி பிராமணம் என்பது அந்தர்யாமி சூத்திரத்திற்கும் அல்லது ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஆதாரம். இங்கு அந்தர்யாமி சமஷ்டி காரண ஷரீர சைத்தன்யம், நம்முடைய அனைத்து காரண ஷரீரத்தில் வெளிப்படும் சைத்தன்யம் அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமி பல விதங்களில் வெளிப்பட்டிருக்கின்றார். அவரைத்தான் நாம் பொதுவாக ஈஸ்வரன் என்று சொல்வோம். அது இங்கு எப்படி விளக்கப்பட்டது என்றால்,
தேவதா ரூபமாக வெளிப்படுகின்ற அந்தர்யாமியை அதி தெய்வதம் என்று சொல்லப்பட்டது. அதி தெய்வதம். பிறகு பூதங்களுக்குள் வெளிப்படுகின்ற அந்தர்யாமி அதிபூதம் என்று சொல்லப்பட்டது. பிறகு நம்முடைய வியஷ்டி இந்திரியங்களிலிருந்து வெளிப்படுகின்ற அந்தர்யாமி அத்தியாத்மம் என்று பிரிக்கப்பட்டு அந்தர்யாமியினுடைய தத்துவம் விளக்கப்பட்டது. அதி தெய்வதம், அதிபூதம், அத்தியாத்மம் என்ற விதத்தில் அந்தர்யாமி விளக்கப்பட்டு, இங்கு அந்தர்யாமி என்றால் நாம் ஈஸ்வரன் என்றே புரிந்து கொள்வோம். ஈஸ்வர தத்துவம் விளக்கப்பட்டது. அப்படி அந்தர்யாமி விளக்கப்படும் பொழுது அந்தர்யாமிக்கு 7 லட்சணங்கள் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நாம் இறுதி வகுப்பில் பார்த்தோம். அதில் சிலவற்றை இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொள்வோம். அதில் முக்கியமானது, ஹிரண்யகர்ப்பன் எங்கு இருக்கின்றாரோ அதுதான் அந்தர்யாமிக்கும் வீடாக இருக்கின்றது. ஹிரண்யகர்ப்பனுடைய கிரகம்தான் அந்தர்யாமிக்கும் கிரகம். எப்படி ஹிரண்யகர்ப்பனும் அவிஷயமோ அதேபோல் அந்தர்யாமியும் இந்திரியங்களுக்கு விஷயமாக வராது. பிறகு இந்த அந்தர்யாமி ஹிரண்யகர்ப்பனையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்றது. இவ்விதமெல்லாம் கூறி இந்த அந்தர்யாமிதான் ஆத்மா என்ற மகா வாக்கியமும் வந்தது. இதில் வருகின்ற மந்திரங்களெல்லாம் ஒரே பேட்டர்னில் இருந்தது. அதனால் இதனுடைய சாராம்சத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். இவ்விதம் அந்தர்யாமியினுடைய தத்துவத்தை பார்த்து இறுதியாக பிரம்ம தத்துவமும் இங்கு விளக்கப்பட்டது. ஏற்கனவே விளக்கப்பட்ட தத்துவம் மீண்டும் இங்கு விளக்கப்பட்டது. இவ்விதம் 4-5 பிராமணங்களில் ஆத்மாவுக்கு அல்லது பிரம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட சர்வாந்தரக என்ற ஒரு கருத்து 6, 7, 8 என்ற 3 பிராமணங்களில் படிப்படியாக விளக்கப்பட்டு வருகின்றது. இதில் நாம் 6வது பிராமணத்தை முடித்து 7வது பிராமணத்தையும் முடித்துள்ளோம். அந்தர்யாமி பிராமணத்தை முடித்துள்ளோம். இனி நாம் அடுத்த 8வது பிராமணத்தை துவங்க வேண்டும். இந்த பிராமணத்தில் அந்தர்யாமிக்கும் ஆதாரமாக இருப்பது என்ன என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு நிர்குண பிரம்மன் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த பிராமணத்திற்கு அக்ஷர பிராமணம் என்பது பெயர். இப்பொழுது நாம் 8வது பிராமணத்திற்குள் செல்கின்றோம். அக்ஷர பிராமணம் 12 மந்திரங்கள் கொண்ட பிராமணம் இது. இதில் வருகின்ற சில மந்திரங்கள் மிக மிக முக்கியமானது. சங்கரரால் பல முறை எடுத்துக்கொண்டு உதாகரணமாக காட்டப்படுகின்ற 4-5 மந்திரங்களை நாம் இந்த பிராமணத்தில் பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாம் 8வது பிராமணத்திற்கு செல்கின்றோம். 3வது அத்தியாயம், முதல் மந்திரம். அதக வாசக்னவி உவாச்ச பிராமணா பகவந்தக ஹந்த அகம் இமம் த்வௌ பிரஷ்னௌ பிரக்ஷ்யாமி தௌ சேத் மே வக்ஷ்யதி ந வை ஜாது யுஷ்மாகம் இமம் கஷ்சித் பிரம்மோத்யம் ஜேதேதி பிருச்சகார்கீதி. அதக வாசக்னவி உவாச்ச. இந்த பிராமணத்தில் மீண்டும் கார்கி வருகின்றாள். ஏற்கனவே 6வது பிராமணத்தில் யாக்ஞவல்கியரிடம் கேள்வி கேட்டால், இப்பொழுது மீண்டும் கார்கியே ஒரு முறை வருகின்றாள்.
கார்கிக்கு இனியொரு பெயர் வாசக்னவி. வாசக்னவி உவாச்ச. கார்கி இரண்டாவது முறை யாக்ஞவல்கியரிடம் கேள்வி கேட்க வருவதனால் இந்த மந்திரத்தில் கார்கியானவள் அங்கு இருக்கின்ற பிராமணர்களிடம் அனுமதி கேட்கின்றாள். நான் 2 கேள்வியை யாக்ஞவல்கியரிடம் கேட்க விரும்புகின்றேன் என்று அந்த பிராமணர்களிடம் அனுமதி கேட்கின்றாள். அதுதான் இந்த மந்திரம். மீண்டும் கார்கி நான் இவரிடம் 2 கேள்வி கேட்க அனுமதி கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்கின்றாள். என 2வது முறை வருகின்றாள். மற்றவர்களெல்லாம் ஒரு முறை கேள்வி கேட்கிறார்கள், பதில் கிடைத்தவுடன் அமைதியாக இருக்கின்றார்கள். இவள் 2வது முறை வருவதனால் அனுமதி. உவாச்ச. இப்பொழுது யாரிடம் பேசுகின்றாள்? அங்கு உள்ள பிராமணர்களிடம் பேசுகின்றாள். பிராமணாக பகவந்தக. பகவந்தகன மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய பிராமணர்களே, ஹந்த அகம் நான் இமம் இவரிடம் யாக்ஞவல்கியரிடம் துவௌ பிரஷ்னௌ பிரக்ஷ்யாமி 2 கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன், கேட்கப் போகின்றேன். இது ஒரு விதமான அனுமதி, கேட்க விரும்புகின்றேன் என்று அவர்களிடம் இவள் கூறுகின்றார். பிறகு கார்கி இனியொன்றையும் கூறுகின்றார். என்னுடைய இந்த 2 கேள்விக்கு யாக்ஞவல்கியர் பதில் சொல்லிவிட்டால் பிறகு யாராலும் அவரை வெல்ல முடியாது என்று அடுத்த பகுதியில் கூறுகின்றார். இது எதை குறிக்கின்றது என்றால், நான் மிக மிக சூக்ஷ்மமான கேள்வியை கேட்கப் போகின்றேன். அதை அடுத்த பகுதியில் கூறுகின்றார். தௌ சேத் மே வக்ஷ்யதி. தௌன பிரஷ்னவ். இந்த 2 கேள்வியை மே வக்ஷ்யதி என்னிடத்தில் யாக்ஞவல்கியர் பதில் கூறிவிட்டால், நான் கேட்கிற இந்த 2 கேள்விக்கு யாக்ஞவல்கியர் சரியாக பதில் சொல்லிவிட்டால், நவை ஜாது யுஷ்மாகம் உங்களுக்குள் கண்டிப்பாக யாரும் இமம் கஷ்சித் பிரம்மோத்யம் ஜிதா இதி உங்களுக்குள் யாரும் இந்த பிரம்மிஷ்டனை பிரம்மத்தை அறிந்த யாக்ஞவல்கியரை வெல்ல முடியாது. நஜாது கஷ்சித் ஜிதா ஜேதா, அதாவது உங்களுக்குள் யாரும் யாக்ஞவல்கியரை இவரை வெல்ல முடியாது. பிறகு அங்கு இருக்கின்ற பிராமணர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிரிச்ச கார்கி இதி, நீ கேள் என்று அனுமதி கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த மந்திரம் கார்கி அல்லது வாசக்னவிக்கும் அங்குள்ள பிராமணர்களுக்கும் உள்ள பேச்சு. அவர்கள் இப்பொழுது கார்கிக்கு அனுமதி தருகிறார்கள். இனி அடுத்த மந்திரத்தில் மீண்டும் கார்கி என்ன செய்கின்றாள்? யாக்ஞவல்கியரிடம் பேசுகின்றாள். எப்படி பேசுகிறாள்? நான் 2 கேள்வியை கேட்கப் போகின்றேன், அது மிக மிக கடினமானது, அதற்கு தயாராக இரும் என்று யாக்ஞவல்கியருக்கு எச்சரிக்கையுடன் 2 கேள்வி கேட்கப் போகின்றேன் என்று சொல்கின்றாள். அதையும் இப்பொழுது நாம் படிப்போம். 2வது மந்திரம். சாஹோவாச்ச அகம் வைத்வா யாக்ஞவல்க்ய யதா காஷ்யோ வாம் வைதேகோ வாம் உக்ரபுத்ரக உஜ்யம் தனுகோ அதிஜ்யம் கிருத்வா துவௌ பாணவந்தௌ சபத்ன அதிவ்யாதினௌ ஹஸ்தே கிருத்வா உபோதிஷ்டேன்
ஏவமேவ அகம் த்வாம் த்வாப்யாம் பிரஷ்னாப்யாம் உபோதத்ஸ்தாம் தௌ மே ப்ரூஹீதி ப்ருச்சகார்கீதி. சாக உவாச்ச, சா கார்கி உவாச்ச. இப்பொழுது கார்கி பேசுகின்றாள், யாக்ஞவல்கியரிடம் பேசுகின்றாள். அகம் வை த்வா யாக்ஞவல்கிய, ஹே யாக்ஞவல்கிய, த்வா உன்னிடத்தில் நான், கடைசியில் தான் அந்த வாக்கியம் வருகிறது, 2 கேள்வியுடன் அணுகுகின்றேன். 2 கேள்வியுடன் உங்களிடத்தில் நான் இப்பொழுது வருகின்றேன் என்று சொல்கின்றாள். பிறகு கார்கி யாக்ஞவல்கியரை பயமுறுத்துகின்றாள். நான் கேட்க போகிற கேள்வி எப்படி இருக்கின்றது என்று ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாகரணம் மூலமாக யாக்ஞவல்கியரிடம் அவள் கூறுகின்றாள். எப்படி என்றால், அந்த காலங்களில் காஷி நகரம், வைதேக நகரம்னு 2 நகரங்கள். அதில் இருக்கின்ற ராஜாக்கள் மிக மிக பலசாலிகள். அந்த உதாகரணத்தை எடுத்துக்கொண்டு காஷ்யகவா வைதேகவா, காஷி நகரத்தை சார்ந்த வைதேக நகரத்தை சார்ந்த உக்ரபுத்திரக, உக்ரபுத்திரக என்றால் மிக மிக பலம் வாய்ந்த அரசர்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உஜ்யம் தனுகு அதிஜ்யம் கிருத்வா. தனுகு என்பது வில், உஜ்யம் தனுகு என்றால் நான் ஏற்றப்படாத வில்லை நான் ஏற்றி, துவௌ பாணவந்தௌ 2 பாணங்களை உள்ளே வைத்து, நான் ஏற்றப்படாத வில்லை எடுத்து 2 மிக மிக பலமான பாணங்களை வைத்து, சபத்ன அதிவியாதினௌ பகைவர்களை பயந்து ஓடும்படி அவர்கள் எறிவார்கள். 2 பாணங்களை வைத்து பகைவர்கள் பயந்து ஓடும்படி எறிவார்கள். ஹஸ்தே கிருத்வா உபோதிஷ்டேத், எப்படி அவர்கள் கையில் வைத்து 2 பாணங்களை எரிகிறார்களோ, ஏவமேவ அதுபோல் இப்பொழுது 2 பாணங்கள் போல் என்னிடமிருந்து 2 கேள்விகள் வர இருக்கிறது. இதெல்லாம் எதற்குனா சும்மா யாக்ஞவல்கியரை பயப்படுத்துறது. கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் சொல்கிறது. சில பேர் சொல்லுவார்கள், நான் பெரிய கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கெல்லாம் நான் பல பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டேன், யாரும் எனக்கு சரியாக பதில் சொல்லலை, உங்களிடத்துலையும் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுத்தி கேள்வி கேட்குறது. அப்புறம் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியுமோ, செத்தா என்ன ஆகும், இதுதான் கேள்வி. அர்த்தமில்லாத கேள்வியாக இருக்கும் சில சமயம். ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடி என்னமோ பெருசாக கேட்குற மாதிரி. அப்படி கார்கி யாக்ஞவல்கியரிடம் இந்த மாதிரி பயமுறுத்தி, இப்படி என்னிடமிருந்து பாணங்களைப் போல் 2 கேள்வி உங்களை நோக்கி வருகிறது. இவ அப்படி சொல்லலை, அந்த கேள்வியுடன் நானே உங்களை நோக்கி இப்பொழுது வருகின்றேன். துவாப்யாம் பிரஷ்னாப்யாம் உபோதத்ஸ்தாம் 2 கேள்விகளுடன் உங்களிடம் நான் இப்பொழுது வந்துள்ளேன். தௌமே ப்ரூஹி, அதை எனக்கு கோருங்கள். யாக்ஞவல்கியர் பதில் சொல்றார், பிரிச்ச கார்கி, கேள். ஒரே ஒரு வார்த்தை தான் இதற்கு அவருடைய பதில், கேள், நீ கேள் அப்படின்னு பதில் சொல்கின்றார். இனி கேள்வியானது வருகின்றது. 2 கேள்வி கார்கி கேட்க இருக்கின்றால், அதில் ஒரு கேள்வி முதல் கேள்வி சூத்திரத்தினுடைய ஹிரண்ய கர்ப்பனுக்கு எது ஆந்தர தத்துவம், ஹிரண்ய கர்ப்பனுக்கு எது ஆந்தரம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி, அதற்கு பதில் அந்தர்யாமி அல்லது ஈஸ்வரன் என்று வர இருக்கிறது. இனி அந்த ஈஸ்வரனுக்கும் ஆந்தர தத்துவம் என்ன, இது 2வது கேள்வி.
கேள்வியை பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியலையே, ஆனால் கார்கி இவ்விதம் சொல்லியுள்ளாளே என்றால் இந்த கேள்வியில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஹிரண்ய கர்ப்பனுடைய ஆந்தர தத்துவம் என்ன என்று கேட்கும் பொழுதே ஹிரண்ய கர்ப்பனையே கார்கியானவள் நிஷேதம் செய்து விட்டார். அதற்கு ஆந்தரம் ஒன்று இருக்குன்னா ஹிரண்ய கர்ப்பனையே அவள் மித்தியா என்று புரிந்து விட்டார். பிறகு அதற்கு பதிலாக அந்தர்யாமி என்று ஈஸ்வரனை அறிமுகப்படுத்த போகின்றார். கார்கியினுடைய இரண்டாவது கேள்வி அந்த ஈஸ்வரனுக்கும் ஆதாரம் என்ன என்று சொல்லும் பொழுது அவளால் ஈஸ்வரனையும் நிராகரிக்க முடிந்தது. ஈஸ்வரனையும் மித்தியாவா, ஈஸ்வரனே மித்தியாவாகத்தான் இருக்க வேண்டும், அந்த ஈஸ்வரனுக்கும் அதிஷ்டானம் என்ன என்று ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பன் இந்த இரண்டையும் நிஷேதம் செய்து அதற்கு ஆதாரம் என்ன என்ற கேள்வி வருகிறது. இப்போ ஈஸ்வரனையே நிராகரிக்கின்ற ஒரு கேள்வி என்றால் அது பானத்தை போல மிக மிக கடினமான சூக்ஷ்மமான கேள்வி. அதற்கு பதில் தான் ஈஸ்வரனுக்கும் ஆந்தரம் என்னங்கும் பொழுதுதான் இங்கு யாக்ஞவல்யர் அக்ஷரம் என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஆகவேதான் இந்த 8வது பிராமணத்திற்கு அக்ஷர பிராமணம் என்பது பெயர். இவ்விதம் இந்த பிராமணம் செல்ல இருக்கின்றது. இந்த பிராமணத்தில் ஒரு 3-4 மந்திரங்கள் மிக மிக பிரசித்தி ஆனது. பிரசித்தின பாஷ்யக்காரருக்கு சங்கரர் அடிக்கடி கோட் பண்ணுற சில முக்கியமான மந்திரங்களை நாம் பார்க்க போகின்றோம். முக்கியம்னா அங்கு விளக்கம் அதிகமாக பார்க்க போவதில்லை, ஆனால் சாஸ்திரத்தில் மிக மிக எளிதாக அதிகமாக இந்த மந்திரங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, உதாகரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மந்திரங்கள். அது இனிமேல் வர இருக்கின்றது. இப்பொழுது 3வது மந்திரத்தில் முதல் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றாள் கார்கி. 2 பானங்களைப் போல் 2 கேள்வியை கேட்பன்னு சொன்னால் இப்பொழுது முதல் கேள்வி 3வது மந்திரம். சாகோவாச்ச யதூர்த்வம் யாக்ஞவல்க்ய திவக யதவாக் பிருத்திவ்யாஹ யதந்தரா த்யாவா பிருத்திவி இமே யத் பூதம் ச பவஸ்ச பவிஷ்யஸ்ச இத்யாசக்ஷதே கஸ்மின் தத் ஓதம் ச ப்ரோதம் சேதி. முதல் பகுதியில் ஹிரண்ய கர்ப்பனுடைய லக்ஷணத்தை கார்கி கூறுகின்றார். சூத்திரத்தினுடைய லக்ஷணத்தை தானே கூறி இப்படிப்பட்ட சூத்திரம் அல்லது இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஆதாரமாக என்ன இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? கார்கிக்கு ஹிரண்ய கர்ப்பனுடைய தத்துவம் நன்கு விளங்கியுள்ளது. அந்த விளங்கி அறிந்து கொண்ட ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஆதாரம் என்று வரும்பொழுதே அவள் தனக்குள் விசாரம் செய்து இந்த ஹிரண்ய கர்ப்பன் பூர்ண தத்துவம் அல்ல, இது அழியாத பரம்பொருள் அல்ல, இதற்கும் ஆதாரமாக ஏதோ ஒன்று இருக்கின்றது, அது என்ன என்பது கேள்வி. ஆகவே முதல் பகுதியில் சூத்திர லக்ஷணம் அல்லது ஹிரண்ய கர்ப்பனுடைய லக்ஷணம், அந்த லக்ஷணத்தை கூறி இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பன் எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனுக்கு காரண தத்துவம் என்ன, அதுதான் கேள்வி. இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால் சாக உவாச்ச, சா கார்கி வாச்சக்னவி உவாச்ச கேட்கின்றால், எது ஊர்த்வம் யாக்ஞவல்க்ய திவக. யாக்ஞவல்க்ய, ஹே யாக்ஞவல்க்யா, திவக எது ஊர்த்வம்,
சொர்க்கத்துக்கும் மேலாக எது இருப்பது, இருந்து கொண்டு எது சொர்க்கத்துக்கும் மேலாக இருக்கின்றதோ, சொர்க்கத்துக்கு மேல் இருக்கின்றதோ. திவகன சொர்க்கம், சொர்க்கம்னா அனைத்துக்கும் மேலாக இருப்பதோ. எது அவாக் பிருத்திவியாக, பூமிக்கும் கீழே எது இருப்பதோ, சொர்க்கத்துக்கு மேல் எது வியாபித்துள்ளதோ, பூமிக்கு கீழ் எது வியாபித்துள்ளதோ. எது அந்தரா தியாவா பிருத்திவி இமே, இந்த சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில் எது உள்ளதோ, சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில் எது உள்ளதோ. இப்ப இந்த பகுதி வரை சர்வ வியாபி, எல்லா தேசத்தையும் எது வியாபித்துள்ளதோ என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. சுருக்கமா மேலும் கீழும் இடையிலும், மேல் எது வியாபித்தும் கீழ் எது வியாபித்தும் இடையிலும் எது வியாபித்துள்ளதோ. இப்போ தேசம், ஸ்பேஸ், எல்லா இடங்களிலும் எது வியாபித்துள்ளதோ. இனி கால தத்துவத்தை எடுத்துக்கொள்கின்றால், எல்லா காலத்திலும் எது வியாபித்துள்ளதோ. அடுத்த பகுதி கால தத்துவம். எது பூதம், எந்த ஒரு தத்துவம் முன்பு இருந்ததோ, பவச்ச இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றதோ, பவிஷ்யச்ச இனியும் இருக்கப் போகின்றதோ. முன்பும் இருந்து இப்பொழுதும் இருந்து கொண்டு இனிமேலும் இருக்கப் போகின்றதோ. அதத்தான் சூத்திரம் என்று இதி ஆசக்ஷதே, இவ்விதம் ஞானிகள் சூத்திரத்திற்கு லட்சணம் சொல்கிறார்கள். ஆகவே கார்கி தன்னுடைய மனதில் தோன்றிய லட்சணத்தை சொல்லவில்லை, பரம்பரையா ரிஷிகள் சூத்திரத்திற்கு என்ன லட்சணம் சொன்னார்களோ அந்த லட்சணத்தை அவள் கூறுகின்றார். ஆகவே பிரமாணத்தை மறைமுகமாக கார்கி காட்டுகின்றாள். இது ஆசக்ஷதே ரிஷயக, ரிஷிகள் சூத்திரத்திற்கு இவ்விதம் லட்சணம் சொல்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட லட்சணத்தை உடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? காலத்தையும் தேசத்தையும் கடந்த, கால தேசம் முழுவதும் வியாபித்த இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் கஸ்மின் ஓதம் ச புரோதம் ச இதி, எதனால் இப்படிப்பட்ட தத்துவம் வியாபிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இந்த தத்துவத்திற்கும் ஆந்தரமா ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாயு இருக்கின்றது, அது எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளது. அப்போ வாயு எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளதுன்னா, இந்த ஆகாசம் இருக்கே அது வாயுவை விட பெரியது. ஏன்னா வாயுவுக்கே தான் இடம் கொடுத்துள்ளது. அதே போல இங்க வாயு என்பது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் எங்கு வியாபித்துள்ளது என்றால் ஈஸ்வரன் இடத்தில், அதான் அந்தர்யாமியின் இடத்தில். உண்மையிலேயே அந்தர்யாமி சென்ற பிராமணத்தில் முடிவடைந்து விட்டது. இருந்தாலும் அந்த கேள்வியோடு அந்தர்யாமிக்கும் ஆந்தரம் என்னங்கிறது தான் இங்கு முக்கியம். இருப்பினும் இங்கு சூத்திர தத்துவம் கேட்கப்பட்டுள்ளது. அந்தர்யாமிக்கு யாக்ஞவல்யர் வேறு ஒரு பெயரை கொடுக்க போகின்றார். இனி 4வது மந்திரத்தில் யாக்ஞவல்யருடைய பதில். இப்போ இங்கு கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது? ஓதம் புரோதம்னா கோர்க்கப்பட்டுள்ளது, மேலும் கீழுமாக கோர்க்கப்பட்டுள்ளது, வியாபிக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதற்கும் சத்தியமாக எது இருக்கின்றது, இதற்கு காரணமாக எது இருக்கிறது, ஹிரண்ய கர்ப்பத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக எது இருக்கின்றது, அதுதான் கேள்வி. அதற்கு இனி பதில் வருகின்றது 4வது மந்திரம். வாச்ச யதூர்த்வம் கார்கி திவக யதவாக் பிருத்திவ்யாஹ
யதந்தரா த்யாவா ப்ருதிவி இமே யத் பூதம் ச பவஸ்ச பவிஷ்யஸ்ச இதி ஆசக்ஷதே ஆகாஷே ததோதம் ச ப்ரோதம் சேதி. யாக்ஞவல்க்யர் கார்கி கூறிய சூத்திரத்தினுடைய லட்சணத்தை அவ்விதமே திருப்பி கூறி, இப்படிப்பட்ட சூத்திரம் ஆகாஷே ஓதம் புரோதம் என்று சொல்கின்றார். இப்போ இந்த மந்திரத்தில் ஆகாசம் என்ற சொல் ஈஸ்வரன் என்ற பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு ஆகாஷக இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அல்லது அந்தர்யாமி. அந்தர்யாமி ஈஸ்வரன் அல்லது சமஷ்டி காரண சரீர அபிமானி. இதெல்லாம் தான் பிரம்மசூத்திரத்தில் எடுத்துட்டு விளக்கப்படும். இப்போ இந்த இடத்துல ஈஸ்வரன் என்ற பொருளில் ஆகாசம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம பிரம்மசூத்திரம்னா ரொம்ப பெருசாக என்னமோ செய்வார்கள்னு நினைப்போம். உண்மையிலேயே பிரம்மசூத்திரத்தில் முக்கியமாக பல கருத்து இருக்குது. அதில் முக்கியமாக என்ன சொல்லப்படும்னா, ஒரு பூர்வபக்ஷி வந்துடுவான், இந்த இடத்துல ஆகாசம்னா ஸ்தூலாகாசம், நாம் பார்க்குற அனுபவிக்கிற ஆகாசம்தான் அர்த்தம் சொல்லுவான். உடனே நம்ம பதில் சொல்லி, இல்லை இந்த பிரகரணத்தில் இந்த ஜடமான ஆகாசத்தை பற்றி நம்ம பேசலை. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே 6வது பகுதியிலேயே ஆகாசத்திற்கு அந்தரம் என்னன்னு சொல்லி பிரம்மலோகம் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஆகவே இந்த இடத்தை பார்த்து நம்ம பூதாகாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஈஸ்வரனைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஏன் ஆகாசம்னு சொல்லுதுன்னா, ஆகாசங்கிறதுக்கு லௌகிக அர்த்தத்தை எடுத்துக்காம இதனுடைய டெரிவேஷனுக்கு போகணும். ஆசமந்தாத் காசதே, எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவது ஆகாசங்கிற லட்சணத்தை எடுத்துக்கணும். இதுதான் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற விசாரம். இந்த விசாரம் எப்பொழுது நமக்கு தேவைன்னா, ஆகாசங்கிறத ஈஸ்வரன்னு ஒத்துக்கலின்னா தேவை. நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது. இங்கே யார் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ண போகிறா, நான் ஆகாசம்னா ஈஸ்வரங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு. அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் அந்த விசாரம் அவசியம். சந்தேகம் வரல அப்படின்னா அந்த விசாரம் அவசியம் இல்லை. ஆகவே இங்கு ஆகாசங்கிற சொல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. மற்ற சொற்களெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எது ஊர்துவம் திவக, ஹே கார்கின்னு அழைத்து பதில் சொல்கின்றார். சொர்க்கத்திற்கும் மேலாக, அவா பிருத்திவியாக பிருத்திவிக்கும் கீழேயும், அந்தரா தியாவா பிருத்திவி சொர்க்கம் பிருத்திவி இதற்கு இடையிலும், பூதம் பவத் பவிஷ்யத் 3 காலங்களிலும் எது இருக்கின்றதோ தது அந்த சூத்திர தத்துவம் ஆகாஷே ஆகாசத்தில், ஓதம் ச புரோதம் ச ஆகாசத்தில் அது கோர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுதே, ஹிரண்ய கர்ப்பனும் மித்யா, இந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஆதாரமாக இருப்பது ஈஸ்வர தத்துவம். இந்த ஹிரண்ய கர்ப்பன் காரியம், ஈஸ்வரன் காரணம். ஹிரண்ய கர்ப்பன் ஸ்தூலம் அல்லது சூக்ஷ்மம், ஈஸ்வரன் சூக்ஷ்மதரம், சூக்ஷ்மத்தை காட்டிலும் சூக்ஷ்மம். ஹிரண்ய கர்ப்பன் கட்டுப்படுத்தப்படுபவர், ஈஸ்வரன் கட்டுப்படுத்துபவர். இப்படி ஆந்தரமாக இருக்கிறது என்று பதில் சொல்கின்றார். இனி கார்கி என்ன செய்ய வேண்டும், 2வது கேள்வியை கேட்கணும். அப்படி கேட்பதற்கு முன் முதல் கேள்வியை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், அதற்கு உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் சொல்லிட்டு 2வது கேள்விக்கு தயாராகும் என்று மீண்டும் எச்சரிக்கின்றாள். அது அடுத்த மந்திரம், 5வது மந்திரம். சாகோவாச்ச நமஸ்தேஸ்து யாக்ஞவல்க்ய
யோம ஏதம் வ்யவோச்ச அபரஸ்மை தாரயஸ்வேதி ப்ருச்சகார்கீதி. சாக உவாச்ச, சா கார்கி இப்பொழுது கூறுகின்றாள், நமக அஸ்துதே யாக்ஞவல்க்ய, ஹே யாக்ஞவல்க்ய உங்களை நான் வணங்குகின்றேன். நமஸ்தே, தேனா உங்களை, நமகன நமஸ்காரம், அஸ்து இருக்கட்டும், என்னுடைய நமஸ்காரம் உங்களுக்கு இருக்கட்டும், உங்களை நான் வணங்குகிறேன். காரணம் என்ன? கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லி விட்டீர்கள். அதை கூறுகின்றால், யோமே ஏதம் வியவோச்ச, என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் கூறி விட்டீர்கள், அதுவும் சரியாக கூறி விட்டீர்கள். இனி அடுத்தது எச்சரிக்கின்றால், அபரஸ்மை தாரயஸ்வ. இங்கே தாரயஸ்வ அப்படின்னா தயாராருன்னு அர்த்தம், மிரட்டுற மாதிரி. அபரஸ்மைன இரண்டாவது, அடுத்த கேள்விக்கு தயாராக இருங்கள். ஏன்னா இந்த கேள்வி எப்படி வரப்போகுது? ஒரு பானத்தை போல் வர இருக்கின்றது. ஆகவே அடுத்த கேள்விக்கு தயாராக இருங்கள். யாக்ஞவல்க்யர் என்ன சொல்றார்? ப்ருச்ச கார்கி இதி, கேள், நீ அடுத்த கேள்வியை கேள் என்று சாதாரணமாக பதில் சொல்கின்றார். இனி அடுத்த இரண்டாவது கேள்வி வருகின்றது. இந்த இரண்டாவது கேள்வி வரும் பொழுது முதல் கேள்வி மீண்டும் திரும்ப கேள்வியும் பதிலும் வந்து பிறகு இரண்டாவது கேள்வி ஜாயின் ஆகுது. ஆகவே அடுத்த இரண்டு மந்திரத்தில் பார்த்தோம்னா முதல் கேள்வி மீண்டும் வந்து பிறகு அதற்கு பதில் வந்து உடனே அடுத்த கேள்வியும் வருகின்றது. ஆகவே 6, 7 இதை சேர்ந்து நாம் படிப்போம். சாகோவாச்ச யதூர்த்வம் யாக்ஞவல்க்ய திவஹ யதவாக் ப்ருதிவ்யாஹ யதந்தரா த்யாவா ப்ருதிவி இமே யத்பூதம் ச பவஸ்ச பவிஷ்யஸ்ச இத்யாசக்ஷதே கஸ்மின் ததோதம் ச ப்ரோதம் சேதி சகோவாச்ச யதூர்த்வம் கார்கி திவக யதவாக் ப்ருதிவ்யாஹ யதந்தரா த்யாவா ப்ருதிவி இமே யத்பூதம் ச பவஸ்ச பவிஷ்யஸ்ச இத்யாசக்ஷதே ஆகாஷ ஏவ ஓதம் ச ப்ரோதம் சேதி கஸ்மின்னு கலோ ஆகாஷ ஓதஸ்ச ப்ரோதஸ்சேதி. 6, 7 இந்த இரண்டு மந்திரங்களை பார்த்தால் கடைசி பகுதியில்தான் இரண்டாவது கேள்வி வருகிறது. முதல் கேள்வி மீண்டும் வருகின்றது, அதற்கு பதில் அதே விதத்தில் யாக்ஞவல்க்யர் கூறுகின்றார். இப்போ 6வது மந்திரத்தை பார்த்தால் 3வது மந்திரத்தை போலவே இருக்கின்றது. மேலும் கீழும் அனைத்து இடத்திலும் அனைத்து காலங்களிலும் எது வியாபித்துள்ளது, அதுதான் கேள்வி. 7வது மந்திரத்திற்கு நாம் இப்பொழுது வருகின்றோம். மீண்டும் சூத்திரத்தினுடைய லட்சணத்தை சொல்லி ஆகாஷே ஏவ ஓதம் ச ப்ரோதம் ச, கேள்வியினுடைய கடைசி பகுதி 7வது மந்திரத்தில் கடைசி பகுதி. ஆகாசத்தில் தான்
வியாபிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முறை கேட்கறதுனால அந்த ஏவ என்று சொல்லப்படுகிறது. சில சமயம் ஒன்றை நம்ம கேட்போம், அவர்கள் பதில் சொல்லி விடுவார்கள், பிறகு மீண்டும் அதையவே கேட்போம், அவர்கள் என்ன சொல்வார்கள், அதே பதிலை சொல்லிட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்வார்கள். அதே போல ஆகாசத்தில் தான் என்று பதில் சொல்கின்றார். இனி கேள்வி, இரண்டாவது கேள்வி கடைசி வரியில் 7வது மந்திரத்தில் வருகின்றது. கஸ்மின்னு கலு ஆகாஷக ஓதஸ்ச புரோதஸ்ச. இந்த ஆகாசம் எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, இந்த ஆகாசம் எதனால் கோர்க்கப்பட்டுள்ளது. இங்கே ஆகாசம்னா ஈஸ்வரன், ஈஸ்வரன் அல்லது அந்தர்யாமி எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, இந்த ஈஸ்வரனுக்கே ஆதாரம் என்ன. இப்படி கேள்வி கேட்கணும்னா அந்த ஈஸ்வரனையே நம்ம மனசிலிருந்து என்ன பண்ணணும், அது மாயைக்குள்ளே இருக்கிற தத்துவம்னு நீக்க வேண்டும். ஆகவே அந்த ஈஸ்வரனையும் நீக்கி, ஆனால் அதற்கு பிறகு என்னன்னு பார்த்தா தெரியவில்லை. சில பேர் ஈஸ்வரனை நீக்கி சூன்யத்தில் போய் நிற்பார்கள். அதுக்கு பேசாமல் ஈஸ்வரனிடத்தில் இருக்கிறதே நல்லது. ஒன்றை நீக்கினோம்னா அதற்கு மேலே போகணும். நம்ம ஸ்டெப்பில் பாதி போயிருக்கோம், ஒரு ஸ்டெப்பில் இருந்து காலை எடுக்கிறோம், எடுத்தால் மேலே வைக்கணும், இல்லை பேசாமல் அந்த ஸ்டெப்பில் இருக்கிறது நல்லது. சில பேர் எடுத்து கீழே வைப்பார்கள். அப்படி ஈஸ்வரன் பொய்ன்னு சொல்லிட்டு, ஆகவே நான் கோயிலுக்கு போக மாட்டேன், எங்கே போகிறேன்னா ரேஸ் பார்க்க போகிறேன், கோயிலுக்கும் போக மாட்டேன்னா அடுத்தது எங்கே போகணும், தியானம் பண்ணுறதுக்கு போகணும், சாஸ்திர விசாரத்துக்கு போனால் அடுத்தபடின்னு சொல்லலாம். ஆகவே இங்கு ஆகாசத்தையும் நீக்கி விட்டால் அதற்கு அடுத்தபடி என்ன, அதுதான் இப்பொழுது கேள்வி. ஆகவே இரண்டாவது பானமும் தொடுக்கப்பட்டு விட்டது. யாக்ஞவல்கியர் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இனி அடுத்த மந்திரம், அடுத்த மந்திரத்திலிருந்து நாம் பார்க்க போகிற மந்திரங்களெல்லாம் மிக மிக முக்கியமான மந்திரங்கள். 8வது மந்திரம். சகோவாச்ச ஏதத்வை ததக்ஷரம் கார்கீ பிராமணா அபிவதந்தி அஸ்தூலம் அனனு அஹ்ரஸ்வம் அதீர்கம் அலோகிதம் அஸ்நேகம் அச்சாயம் அதமக அவாயு அநாகாசம் அசங்கம் அரசம் அகந்தம் அசக்ஷுஷ்கம் அஸ்ரோத்ரம் அவாகமனகம் அதேஜஸ்கம் அப்ராணம் அமுகம் அமாத்ரம் அனந்தரம் அபாக்யம் ந தத் அஷ்னாதி கிஞ்சன ந தத் அஷ்னாதி கஷ்சன. இந்த கேள்வி ஆகாசத்திற்கும் எது ஆந்தரம், அதற்கு பதில் இந்த 8வது மந்திரத்தில் வந்துள்ளது. எப்படி பதில் சொல்கின்றார்? சக உவாச்ச, யாக்ஞவல்கியர் பதில் கூறுகின்றார், ஏதத்வை தது அக்ஷரம் கார்கி. ஹே கார்கி, நீ கேட்ட கேள்விக்கான பதில் ஏதத் தத் அக்ஷரம், இது அது அந்த இந்த அக்ஷரம். இப்போ அக்ஷரங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதனால தான் அக்ஷர பிராமணம்.
இங்க அக்ஷரம் இஸ் ஈக்குவல் டு நிர்குண பிரம்மன். நிர்குண பிரம்மன் தான் ஈஸ்வரனுக்கும் ஆதாரம். நிர்குண பிரம்மன் தான் அனைத்துக்கும் ஆதாரம், இதற்கு மேல் ஆதாரம் இல்லை என்று யார் கூறுகிறார்கள்? பிராமணாக அபிவதந்தி, பிராமணர்கள் கூறுகின்றார்கள். இந்த பகுதியில் இந்த 8வது பிராமணத்தில் பிராமணக என்ற சொல் மேலும் வர இருக்கின்றது. அந்த சொல்லினுடைய அர்த்தம் ஞானிகள். இங்கு பிராமணக இஸ் ஈக்குவல் டு ஞானிகள். பிராமண ஜாதியையோ மனிதர்களையோ குறிக்கவில்லை, ஞானிகள். அது யாராக இருந்தாலும் சரி. பிராமணர்கள்னா ரிஷிகள், ஞானிகள் அபிவதந்தி கூறுகின்றார்கள். உண்மையை உணர்ந்த ஞானிகள் அனைத்துக்கும் ஆதாரம் அக்ஷரம் என்று கூறுகிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் ஒன் வேர்ட் ஆன்சரோட பதில் முடிந்து விட்டது. இதோட பதில் ஓவர். எப்படி ஆகாசம்னு ஒரே ஒரு சொல்லில் பதில் சொன்னாரோ அதே போல் ஆகாசத்திற்கும் ஆந்தரம் என்னன்னா அக்ஷரம் என்று பதிலை முடித்து விட்டார். ஆனால் யாக்ஞவல்கியருக்கு தெரிகிறது இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் இங்கு புரியாது. ஆகவே விளக்கம் இங்கு கொடுக்கின்றார். இப்போ அடுத்த பகுதியெல்லாம் அக்ஷரத்தினுடைய லட்சணம். இங்கு சொல்லப்பட்ட அக்ஷரத்திற்கான விளக்கம். இறுதியாக நம்ம இங்கே சேர்ந்திருக்கோம். ஆரம்பித்தது ஸ்தூல பூதத்தில் ஆரம்பித்து அதற்கு ஆந்தரம் என்ன ஆந்தரம் என்னன்னு பல லோகங்களுக்கு லோகத்திலிருந்து சூத்திரத்திற்கு ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனிடமிருந்து இப்பொழுது அக்ஷரத்திற்கு வந்துள்ளோம். அந்த அக்ஷரத்தினுடைய இலக்கணம் லட்சணம் இங்கு வருகிறது. நம்ம எப்படி நேதி நேதிங்கிற வார்த்தை மிக பிரசித்தம்னு பார்த்து அங்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம். நிஷேத முகம் இதுவல்லங்கிறதுக்கு பல கோணத்தில் பார்த்தோம். அந்த மந்திரம் எப்படி முக்கியமோ அதே போல வேதாந்த சாஸ்திரத்தில் இந்த மந்திரம் நிஷேத முக உபதேசத்திற்கு மிக பிரசித்தமான மந்திரம். நிஷேத முக உபதேசத்திற்கு, முகம்னா வாயில், நிஷேதமாக உபதேசம் செய்கின்ற முறைக்கு இந்த மந்திரம் தான் மிக மிக பிரசித்தம். அது நம்ம பார்த்தாவே தெரியும். இதில் என்ன இருக்குன்னா அந்த பிரம்மன் இதல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறதா இந்த மந்திரத்தினுடைய சாரம். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் மிக சுலபம். ஆனால் இந்த மந்திரம் எதற்கு ஃபேமஸாக இருக்குது, எதற்கு முன் இருக்கின்றது என்றால் நிஷேதமுக உபதேசத்திற்கு இது ரொம்ப பிரசித்தியாக இருக்கு. நிஷேதமுக உபதேசம்னா என்ன என்றால் நம்ம பிரம்மத்தை உபதேசிக்கின்ற விதத்தை இரண்டாக பிரிக்கின்றோம். பிரம்மத்தை நம்ம ஒருத்தருக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த புரிய வைக்கின்ற விதத்தை இரண்டாக பிரித்து ஒரு விதமான உபதேசத்திற்கு விதிமுக உபதேசம், விதிமுக பிரதானம் அப்படின்னு சொல்லி, இனியொரு விதமான உபதேசத்திற்கு நிஷேதமுக உபதேசம். முகம்னா இந்த இடத்துல வாயில், மீன்ஸ் துவாரம். முகம்னா துவாரம். அந்த விதத்தில், விதி என்ற விதத்தில் உபதேசம், நிஷேதம் என்ற விதத்தில் உபதேசம். இதை நான் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் அன்றாட பேச்சில் பயன்படுத்துறது தான். இப்போ விதிமுகம் என்றால் நேரடியாக பதில் சொல்லுதல். அதற்கு உதாரணம் பிரம்மத்திற்கு லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது விதிமுகமான உபதேசம். பிரம்மம் என்றால் என்ன என்ற கேள்வி வரும் பொழுது பிரம்மவித் ஆப்னோதி பரம் என்று உபனிஷத் ஆரம்பித்து பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகிறான்னு சொன்ன உடனே சிஷ்யனுடைய மனதில் அது பிரம்மன் எப்படி இருக்கும்னா உடனே உபனிஷத் சொல்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம். எது சத்தியமோ, எது அறிவு சொரூபமோ, எது ஆனந்த சொரூபமோ அனந்தமோ அது பிரம்மன். இது விதிமுகம். நிஷேத முகம் என்றால்
இவன் ஏற்கனவே உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றான். அந்த சமயத்தில் ந இதி ந இதி, இதுவல்ல இதுவல்ல என்று எதை நம்ம பிரம்மன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அது அல்ல அல்லன்னு நீக்கிறது நிஷேத முகம். நீக்கி ஒன்றை புரிய வச்சா அது நிஷேத முகம். நிஷேதம்னா நெகேஷன். விதி அப்படின்னா பாசிட்டிவ், நேரடியாக சொல்லுதல். சில பேர்த்துக்கு வீட்டுக்கு வர்ற வழியை கேட்டோம்னா என்ன சொல்வார்கள், இந்த வழியை டிராயிங் பண்ணி இது வழியாக வரக்கூடாது, இப்படி ஒரு ரோடு போகும் அங்கே போகக்கூடாது, இப்படியே சொல்லிட்டு வருவாங்க. கடைசியில் நம்ம எந்த ரோட்டில் தான் போகணும் அது கடைசியில் வரும். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா அது சொன்னால் தான் அதில் போகாமல் நம்ம ஒழுங்கான ரோட்டில் வரும். அப்படி இதில் போகக்கூடாதுன்னு உபதேசித்தா அது நிஷேத முகம். இதில் தான் போகணும் அப்படின்னு சொன்னால் விதிமுகம். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், பிரம்மத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. உபனிஷத்து விதிமுகமாகவும் உபதேசம் பண்ணி நமக்கு புரிய வைக்கும், நிஷேத முகமாகவும் புரிய வைக்கும்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான மெத்தட். பிறகு சாஸ்திரத்தில் விசாரமெல்லாம் பண்ணி பெரிய மகான்களெல்லாம் கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அது என்ன முடிவுன்னு சொன்னால், விதிமுகமும் கூட கடைசியாக நிஷேதமாக மாறித்தான் உபதேசம் பண்ணுது. விதிமுகம் கிடையாது. ஆரம்பத்தில் ஏதோ விதிமுகமாக தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நம்ம கடைசியில் நிஷேத முகமாகத்தான் புரிஞ்சுக்கிறோம். சத்தியம்னு சொல்லுதேன்னா அசத்தியம் அல்ல அப்படிங்கிறத சத்தியம்னு சொல்லுது. ஞானம்னு சொல்லுதேன்னா ஜடம் அல்லங்கிறத போதிக்கிறதுக்கு ஞானம்னு சொல்லுது. ஆகவே ஆனந்தம்னு சொல்லுதேன்னா ஆனந்தம்ங்கிறதுல முக்கியம் அல்ல, அது துக்கம் அல்ல, துக்கமற்றது பிரம்மன், அதான் ஆனந்தம்னு சொல்லுது என்று நம்ம கடைசியாக எதற்கு வர்றோம், நிஷேத முகமாகத்தான் சாஸ்திரம் நமக்கு பிரம்மத்தை போதிக்கின்றது. சரி, விதிமுகமாக போதிச்சா என்னன்னா, விதிமுகமாக போதிக்கணும்னா அங்கே வாக்கு பிரம்மனிடத்தில் சென்று விட்டதுன்னு அர்த்தமாயிரும். ஏன்னா நேரடியாக இப்படித்தான் பிரம்மன் இருக்குன்னு சொல்லிட்டா பிரம்மனுக்கு ஒரு லட்சணத்தை கொடுத்து ஒரு குணம் வந்த மாதிரி ஆயிரும். நிஷேத முகம்னா இது அல்ல இது அல்லன்னு நீக்கிட்டே போகுது, எதுன்னு சொல்லவே இல்லை. காரணம் என்ன, அதுவே ஸ்வயம் பிரகாசம், அது சுயமாக விளங்கி கொண்டிருப்பதனால் இதுன்னு சொல்லாமையே நீக்கிவிட்டாலே புரிந்துவிடும். இப்போ நான் ஒருவரிடத்துல 2 புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்கிறேன். அவர் புஸ்தகத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார், நான் சற்று தூரத்தில் நிற்கிறேன். ஒரு புஸ்தகம் மஞ்சள் அட்டை இருக்குது, ஒரு புஸ்தகம் சிவப்பு அட்டை போட்டிருக்கு. அவர் சிவப்பு அட்டையை எடுக்க போகிறார், எனக்கு மஞ்சள் அட்டை புஸ்தகம் வேணும். உடனே நான் என்ன சொல்கிறேன், அது அல்ல, புஸ்தகத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது சிவப்பை எடுக்க போகிறார், நான் அது அல்லன்ட்டுறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர் இனி ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்துடுறார். ஆகவே 2 இருக்கும் பொழுது ஒன்றை நீக்கிவிட்டால் இனி ஒன்றை பற்றி பேசவே வேண்டியதில்லை. அப்படி இந்த உலகத்தில் 2 தத்துவம் தான் இருக்குது. ஒன்று பிரம்மன், இனி ஒன்று மித்யா ஜெகத். பிரம்மனுக்கு அப்பாற்பட்டு மித்யா தத்துவம் இருக்குது, இனி ஒன்று பிரம்மன் இருக்குது. இந்த பிரம்மனை ஒன்றுமே பண்ணல உபனிஷத், இந்த மித்தியாவை நீக்கி விடுகிறது. எதெல்லாம் நம்ம பிரம்மன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நீக்கி விடுகிறது. அதனால தான் இந்த வேதாந்தம் படித்த குரு கிட்ட சில பேர் போனால் இந்த இஷ்ட தேவதையெல்லாம் அவர்கள் வழிபட்டு இறை காட்சிகள் எத்தனையோ அனுபவத்தோடு போவார்கள். இவர்கள் போய் நீ எதையெல்லாம் அனுபவிச்சையோ எதையெல்லாம் பார்த்தையோ அதெல்லாம் பிரம்மன் இல்லைன்னு சொன்னோன்னே அப்செட் ஆகிடுறாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தியானமெல்லாம் பண்ணி ஜபமெல்லாம் பண்ணி பகவானை பார்த்துட்டு வந்திருக்கேன், இவர் வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை பார்த்தையா, அவன் ஆமான்னு சொன்னோன்னா அது பிரம்மன் அல்ல, நீ எதை தேடிட்டு இருக்கிறையோ அந்த மெய்ப்பொருள் நீ பார்த்ததல்லன்றார். இவர் என்ன நினச்சிட்டு வர்றாரு, ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன், நம்ம ஏதோ பகவானையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னு நினச்சிட்டு வந்தா அதெல்லாம் நீக்கப்படுகிறது. அந்த நெகேஷனுக்கு நம்ம தாங்க வேண்டும். அதனால தான் இந்த மந்திரம் பூரா ஆனே வருது, நீக்கிக்கொண்டே வருகிறது, இதுவல்ல இதுவல்லன்னு. பிறகு கடைசியில் மிக அழகான 2 சொற்கள், அதுலேயும் பிரம்ம தத்துவம் விளக்கப்படுகிறது. ஆகவே இந்த மந்திரம் நிஷேத முகத்தில் யாக்ஞவல்யர் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.